Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters, நம்ம இன்னைக்கு இறுதி பாடத்துல இருக்கிறோம். அத்தர்சுல் அஹீர். இதுல இன்ஷா அல்லாஹ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தன்வீன் சட்டங்களை கூட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல தன்வீன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதாவது சுஹஃபம் முதஹரதன் இப்படி சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, சுஹஃபம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபல பாருங்க தன்வீன் வந்திருக்கு, ஃபத்ஹத்தைன் இருக்கு. அதாவது நூன் சாக்கினா இல்லைன்னா தன்வீன் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த எழுத்து யர்மலூன் அப்படிங்கிற இந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இதுகாம் பண்ணுவோம் இல்லையா? இதுகாம் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்றோம், இதுகாம் பி குன்னா குன்னா பண்ணி நம்ம இதுகாம் பண்றோம். ஓகேவா? சோ எப்படி ஓதணும், சுஹஃபம் முதஹரதன் அப்படின்னு சொல்லுவோம், குன்னா கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, சஃபல்லா யதகல்லமூன சொஃபல்ல. இந்த இடத்துல பாருங்க சொஃபன் அப்படிங்கிற இடத்துல தன்வீன் இருக்கு, அடுத்தது லாம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதுகாம்பி கைரி குன்னா. ஓகேவா? குன்னா செய்யக்கூடாது. லாமோ ராவோ வந்தா என்ன பண்ணணும், தன்வீனோ இல்லை நூன் சாக்கினாக்கோ அப்புறம் லாம் இல்லைன்னா ரா வந்துச்சுன்னா நம்ம என்ன எப்படி ஓதுவோம், இதுகாம்பி கைரி குன்னா. குன்னா செய்ய மாட்டோம். ஓகேவா? இணைச்சு ஓதிடுவோம். அப்போ எப்படி ஓதணும், சொஃபல்ல யதகல்லமூன. அடுத்தது பாருங்க, குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபத்துன் அப்சாருஹா. இந்த இடத்துல பாருங்களேன் எத்தனை சட்டம் வருதுன்னு. குலூபுன் இந்த இடத்துல என்ன பண்றோம், இதுகாம் பி குன்னா பண்றோம். அடுத்தது யௌமஇதின் இங்கேயும் இதுகாம் பி குன்னா பண்றோம். அடுத்தது வாஜிஃபத்துன் இந்த இடத்துல என்ன பண்றோம், தெளிவா ஓதுறோம், இதுஹார் பண்றோம். ஓகேவா? ஏன்னா அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கு, ஹம்சா இருக்கு. அது என்னது, ஹல்க் எழுத்து இல்லையா? அதனால இதுஹார் பண்ணி ஓதுறோம். ஓகேவா? அப்போ எப்படி ஓதுறோம், குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபத்துன் அப்சாருஹா. அடுத்தது பாருங்க, சிராஜம் வஹஜா. இந்த இடத்துல என்ன பண்றோம், சிராஜம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இதுகாம் பண்றோம், இதுகாம் பி குன்னா பண்றோம். வஹஜா வஹஜா. இந்த இடத்துல என்ன பண்றோம், ஜா அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் எழுத்துல லாஸ்ட்ல பாருங்க அலாமத்துல் வக்ஃப் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அலாமத்துல் வக்ஃப் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும், நிப்பாட்டணும் இல்லையா? அப்போ நிப்பாட்டும் போது ஃபத்ஹத்தைனை கொண்டு ஒரு எழுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த அதாவது அந்த எழுத்து முடிஞ்சு அதை தொடர்ந்து அலிஃபோ இல்ல யாவோ வந்தா அந்த எழுத்தை நம்ம 2 அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும். ஓகேவா? சோ அப்ப எப்படி ஓதுவோம், சிராஜம் வஹஜா அப்படின்னு சொல்லி 2 அலிஃப் அளவுக்கு வரைக்கும் நம்ம ஜ அப்படின்னு சொல்லி நீட்டி ஓதணும். ஓகேவா? ஏன்னா அது அலாமத்துல் வக்ஃப் இருக்கிறதுனால நம்ம நிப்பாட்டும் போது இந்த சட்டம் தான் நம்ம பண்ணணும். அடுத்தது பாருங்க, வஅன்ஸல்னா வஅன்ஸல்னா. இந்த இடத்துல என்ன பண்றோம், நூனை மறைக்கிறோம், நூன் சாக்கினாவா மறைச்சு ஓதுறோம், இஹ்ஃபா பண்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அக்லல்லம்மா. இந்த இடத்துலயும் என்ன பண்றோம், அக்லல்லம்மா. இங்க மீ முஷத் தான். ஸோ நம்ம அந்த இடத்துல குன்னா செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீம் ஃபத்ஹத்தைன், அப்போ அந்த இடத்துல அலாமத்துல் வக்ஃப் இருக்கு, அங்கே நம்ம என்ன பண்றோம், 2 அலிஃப் அளவுக்கு வரைக்கும் நீட்டி ஓதுறோம். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அடுத்தது பாருங்க, வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. இந்த இடத்துல என்ன பண்றோம், ஹுப்பன் சொல்லி நம்ம இஹ்ஃபா பண்றோம். அடுத்தது ஜம்மா, அந்த இடத்துல அலாமத்துல் வக்ஃப் வந்திருக்கு. அப்போ நம்ம 2 அலிஃப் அளவுக்கு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்க, குஸாஅன் அஹ்வா. இந்த இடத்துல என்ன பண்றோம், மத்தல் வாஜிபல் முத்தசில் பண்றோம். ஓகேவா? சேல பாருங்க மத் இருக்கு, அப்போ அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், மத்தல் வாஜிபல் முத்தசில் 4 இல்லைன்னா 5 கவுண்ட் அளவுக்கு வரைக்கும் நம்ம நீட்டி ஓதணும். அது மட்டும் இல்லாம அந்த குஸாஅன் அப்படின்னு அங்க தெளிவா ஓதணும். ஏன்னா அடுத்த எழுத்து ஹம்சா, ஏன்னா ஹம்சா ஹல்க எழுத்துங்கிறதுனால இதுஹார் பண்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, முஅத்ததின் அஸீமின் இதா துத்லா. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றோம், எல்லா இடத்துலயுமே இங்க பாருங்க
இதுஹார் தான் பண்ணுறோம். ஓகேவா? முஅத்ததின் தெளிவாக ஓதுறோம், அசீமின் தெளிவாக ஓதுறோம், இதா துத்லா. ஓகேவா? ஸோ இந்த 2 இடங்களையும் நம்ம இந்த தன்வீன் வரக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ணுறோன்னா தெளிவாக ஓதுறோம், இதுஹார் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நாரன். இந்த இடத்துல பாருங்க, நாரன் ஹாமியதன் துஸ்கா மின் ஐனின் ஆனியத்தின். இது வசல் பண்ணுறதுக்கு, வசலாக பண்ணுற கண்டினியூஸாக ஓதணும்னா இந்த மாதிரி ஓதுவோம். இப்போ நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அலாமத்துல் வக்ஃப் இருக்கிறதுனால நம்ம இப்போ நிறுத்துகிறோம். அப்போ எப்படி ஓதணும்? நாரன் ஹாமியதன் துஸ்கா மின் ஐனின் ஆனிய அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டுவோம். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் எழுத்து தா மர்பூத்தா வந்திருக்கு இல்லையா? தா மர்பூத்தா லாஸ்ட் எழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு அந்த இது முடிஞ்சிச்சு, அந்த வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹால சுக்குனை வச்சு நம்ம மாற்றி ஓதணும். ஓகேவா? ஹால சுக்குனை வச்சு அந்த தா மர்பூத்தாவை மாற்றிடணும். ஹாவா ஹா சுக்குனா மாற்றிட்டு நம்ம ஓதணும். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள்லாம் என்ன சட்டம் வருதுன்னு பாருங்க. நாரன் அப்படின்னு நம்ம தெளிவாக இதுஹார் பண்ணுறோம். ஏன்னா ஹ ஹல்க் எழுத்து. ஹாமியதன் அப்படின்னு சொல்லி அங்கே எஃபா பண்ணுறோம். துஸ்கா மின் ஐனின், ஐனின் அந்த இடத்துலையும் தெளிவாக ஓதுறோம். ஏன்னா ஹம்சா இதுஹார், ஹம்சா இதுஹார் எழுத்து இல்லையா? ஸோ ஐனின் ஆனிய அப்படின்னு சொல்லி நிறுத்தும் போது நம்ம ஹா சுக்குனை வச்சு நம்ம நிறுத்தணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? அதாவது பொதுவாகவே ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் இந்த இது வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எழுத்துல ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் உஸ்மானிய ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதாவது இதுஹார் சட்டத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல இதுஹார் சட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் இந்த இதில் எதுனாலுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சமமாக சீரமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அலைண்டாக இருக்கும். ஓகேவா? ஈவனாக அலைண்டாக இருக்கும், பேரலாக அலைண்டாக இருக்கும். அதே எஃபா சட்டத்திலையும் இதுகாம் சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபத்ஹத்தைன் தம்மத்தைன் இல்லை கஸ்ரத்தைன் நான் அலைண்டாக இருக்கும், ஈவனாகவே இருக்காது, சமமாக சீரமைக்கப்பட்டிருக்காது. ஓகேவா? ஸோ இதை ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இதுலேயே பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். இதில் பாருங்க, நாரன் அப்படின்னு சொல்ல இடத்துல ராக்கு மேலே என்ன இருக்குது? ஃபத்ஹத்தைன் இருக்குது. அது எப்படி இருக்குது? அலைண்டாக இருக்குது, சமமாக சீராக இருக்குது இல்லையா? அதே பாருங்க, ஹாமியத்தன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தா மர்பூத்தாலையும் ஃபத்ஹத்தைன் தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? நான் அலைண்டாவே இல்லை, சீராகவே இல்லை. ஓகேவா? நான் அலைண்டாக இருக்குது, ஆக்சுவலாக நாட் அலைண்டுன்னு சொல்லலாம். ஸோ நாரனில் உள்ள ஃபத்ஹத்தைனும் இந்த தா மர்பூத்தால ஃபத்ஹத்தைனும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நாரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுஹார் பண்ணுறோம். ஹாமியத்தன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறோம்? எஃபா பண்ணுறோம். ஸோ எஃபா சட்டமில் இந்த மாதிரி நான் அலைண்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்களேன், ஐனின் அப்படிங்கிற அந்த கெசரத்தைனில் நூனில் கெசரத்தைன் இருக்குது, அது அலைண்டாக அழகாக இருக்குது பாருங்கள், சமமாக இருக்குது, அலைண்டாக இருக்குது. அடுத்தது ஆனியத்தின் அந்த தா மர்பூத்தால பாருங்கள் அலைண்டாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் தம்மத்தைன் அலைண்டாக இருக்கா அலைண்டா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ தம்மத்தைனுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா எதில் பார்க்கலான்னா, குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபத்துன் அப்சாருஹா. இதில் பாருங்கள் குலூபுன், அதில் பாருங்கள் எப்படி இருக்குது? நான் அலைண்டாக இருக்குது, நம்ம இதுகாம் பண்ணிட்டோம். அதே மாதிரி வாஜிஃபத்துன் அப்படிங்கிறதுல பாருங்கள் எப்படி இருக்குன்னா அலைண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தம்மத்தைன் இந்த மாதிரி வந்திருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உஸ்மானிய ஸ்கிரிப்டில். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அழகான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி ஓதலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.